ஒரு நீர் சுமந்து வந்த முதியவர் 2 குடங்களை நீர் சுமந்து வந்தார். அதில் ஒன்று உடைந்தது. அது தினமும் தண்ணீர் சுமந்து வரும்போது வழிந்து ஓடிக்கொண்டே வரும். அப்போது அந்த குடம் முதியவரை பார்த்து கேட்டது. நான் இதற்கும் பயனற்றவன் தானே ஐயா? நீ பயனற்றவன் கிடையாது. அங்கே பார், உன்னால் பயனடைந்துதான் வழிநெடுகும் உள்ள செடி கொடிகள் செழிப்பாக உள்ளன. குடத்தில் உள்ள வெற்றிட பகுதிதான் நமக்கு பயன் தருகின்றன. கட்டிட பகுதியை விட சன்னல் பகுதியான வெற்றிட பகுதியே நமக்கு அதிக நன்மை பயக்கும். அதன் வழியாக காற்று வருவதால் தான் நாம் சுவாசிக்கிறோம். வெற்றிடம் எதுவுமே பயனற்றது கிடையாது. வீட்டில் வெற்றிடம் இருப்பதால் தான் அதை நாம் பயன்படுத்துகிறோம். இங்கே யாரும் பயனற்றவர் என்று கிடையாது. நாம் யாரோ ஒருவருக்கு பயன் உள்ளவர்களாக இருப்போம். இந்த உலகில் தோன்றிய அனைத்தும் பயன் உள்ளதே. ஒவ்வொருவரின் எண்ணத்திலும் வேறுபட்டு காணப்படுகிறோம், அவ்வளவே. நம்மளால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சோர்ந்து போகாதீர்கள். தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள், தன்னம்பிக்கையுடன். உங்கள் குறிக்கோளை நோக்கி ஓடுங்கள். குறிக்கோள் இல்லாத மனிதன் வெறும் சதைப்பிண்டம் போல.